டேய் விஜய், இந்த உலகத்திலேயே அன்பு தாண்டா ரொம்ப பெரிய விஷயம். நம்மள பிடிச்சவங்கள நாம நேசிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளோட எதிரிகளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்டா. இந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம், வேணாம். எனக்கு சுத்தமா புரியல பாட்டி. அது ஒரு பெரிய உண்மைடா. என்ன உண்மை? ஒருவேளை அது மட்டும் எனக்கு தெரியாம போயிருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருக்கும். நான் ஒரு பெரிய பாவியா போய் சேர்ந்திருப்பேன்டா. நல்ல வேளை அந்த கடவுள் இப்போவாச்சு எனக்கு உண்மையை தெரியப்படுத்தினாரே. பாட்டி, வெள்ளை வேட்டின்னு போன் வருது. குடு. ஹலோ அம்மா, சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்த்து பேசணும்மா, கொஞ்சம் வரீங்களா? ஓ, ஏன்? அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. நானே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்ப நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. தோ இப்பவே கிளம்பி வந்துட்டே இருக்கேன். என்னம்மா, என்னை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. இருக்காதா பின்ன? நீங்க எனக்கு செஞ்சதுக்கு நான் உங்களுக்கு பல மடங்கா திருப்பி செய்ய வேணாமா சம்பந்தி? சரி, உடனே கொஞ்சம் கிளம்பி வாங்கம்மா. ஆன் த வே, வந்துகிட்டே இருக்கேன். விஜய், இந்த வச்சுக்கோ. பாட்டி, அன்னைக்கு நான் அந்த வெள்ளை வெட்டியும் பேசினத நீ ஒளிஞ்சிருந்து படம் பிடிச்சல்ல? ஆமா. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்கு. அத நீ தான் எடுக்கிற. எடுத்துட்டா போச்சு. சரி, போமா? இரு வரேன். வா. ஐயோ, டேய் வண்டி வந்துட்டு இருக்கு. நீ போ, ஒளிஞ்சுக்கோ. வாங்க வாங்க, என் பாச மலரே, பவழ மல்லியே, தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. ஸ்டார்ட் கேமரா. என்னம்மா, என்ன கேமரா? உங்க காதுல அப்படியே விழுந்துச்சு. நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டேன். என் குல சாமியே, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன புதைச்ச இடத்துல புல்லு புல்லு இல்ல மரமே வளர்ந்துருக்கும். அதை விடுங்கம்மா, எத்தனை முறை அதையே சொல்லி காட்டுவீங்க? எனக்கே கூச்சமா இருக்கு. நான் என் கடமையை தானம்மா செஞ்சேன். ஐயோ, அப்படியெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் ஆயுசுக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதானே நியாயம். அந்த நன்றியை மறக்காம உங்களுக்கு நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு பெருசா ஏதாவது திருப்பி செய்யணும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்பவும் நான் சொல்றது தானமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை விட வேற என்ன பெருசா செய்ய போறீங்கம்மா? சே, அதெல்லாம் சும்மா
உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு செய்யும் போது நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த சாவித்ரி யாருன்னு. ஐயோ, அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நானே கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, வரேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அந்த ஆள் வருவா. வர வர. என்ன பொட்டலத்துல ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லையே, ஸ்வீட் இப்படி கொடுக்க மாட்டாங்களே. ஆமா, அது என்ன பொட்டலம்? இது ட்ரக்ஸ். மாஞ்சாவா? அந்த பட்டை விடுற நூலுக்கெல்லாம் தடவுவாங்களே அதுவா? ஐயோ, அது இப்படியெல்லாம் தர மாட்டாங்களே. அது இல்லம்மா, ட்ரக்ஸ். ஆமா, இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். நீங்க இதை அப்படியே கொண்டு போய் அந்த மார்க்கண்டேய வண்டிக்குள்ள வச்சிருங்க. நான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இதை வச்சிருந்தா பெரிய குற்றம். மாட்டினா குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஜெயில் தான். ஜாமீன் கூட வெளியே வர முடியாதுமா. என்ன சம்பந்தி, இந்த மேட்டரெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணாம விட்டுருக்கீங்க? அதான் இப்ப பண்ண போறமே. இந்த பார்சலை கொடுக்க தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? கொரியர்ல போட்டிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்திருக்க போகுது. ஐயோ, இதெல்லாம் அப்படி அனுப்ப கூடாதுமா. ஓ, சரி சரி. பார்த்து கவனமா யாருக்கும் தெரியாம அவன் வண்டிக்குள்ள வச்சிருங்க. நீங்க கூட அவன் ஏதோ ஒரு பறவை மாதிரின்னு சொன்னீங்களே, அது என்ன பறவை? ஓனிக்ஸ். ஆமா, அந்த பறவை மாதிரி அவன் மறுபடியும் வந்து இந்த பார்சலை கண்டுபிடிச்சிட போறான். பார்த்து கவனமா இருங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். இத அந்த வண்டியில வச்சு அந்த ஆளை எப்படி சிக்க விடுறேன்னு பாருங்க. அது போதும் எனக்கு. இந்தாங்க. கட். என்னது கட்டா? ஐயோ, என்ன கட்டு? உங்க காதுல அப்படியே விழுந்துச்சு. நான் படாபட் அப்படின்ல சொன்னேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். அவன் வண்டியில இதை வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அதை மறைச்சு வைங்க. மறைச்சு வச்சிருவேன். மறைச்சிட்டேன். நான் போறேம்மா, நீங்க கால் பண்ணுங்க. வரேம்மா. ஏண்டா, ஏன் கைய வச்சு என் கண்ணை குத்த பாப்பியா? இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்த சாவித்ரி வேற, இனிமே பார்க்க போற சாவித்ரியே வேற. பாட்டி, நீங்க கடைசியா சொன்ன பஞ்ச் அருமையா இருந்துச்சு. அப்படியா? நான் கேமராவை கட் பண்ணிட்டேன். 1 more போலாமா? சரி, போலாம். ஆக்ஷன். இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்த சாவித்ரியே வேற, இனிமே பார்க்க போற சாவித்ரி வேற வேற வேற. சூப்பர் பாட்டி. ஓகே பாட்டி. சரி, வாடா போலாம். இத அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோ. டெலீட் எல்லாம் பண்ணாத என்ன? ஹலோ சார், TN59 CW 2413 இந்த 2 வீலர்ல ட்ரக்ஸ் கடத்துறதா, அந்த வழியா வர்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டுங்களா? ரிலையபிள் சோர்ஸ் தான் சார். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் மார்க்கு, நீ இன்னைக்கு காலிடா. உன் கதை முடிஞ்சுது.
செக்கிங்ல தான் இருக்கு. ஓ, அனுப்பு அனுப்பு. போங்க போங்க. யோ, அந்த வண்டி அப்படியா? வண்டியை ஓரம் கட்ட சொல்லி. நிறுத்துங்க நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க சார். நிறுத்துங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. என்னாச்சு? வண்டி ஆஃப் பண்ணுங்க. சொல்றாருல. சார் எதுக்கு சார் வண்டி நிறுத்த சொன்னீங்க? சார், வண்டியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், வண்டி டிக்கி ஓபன் பண்ணுங்க. என்ன சார், வழக்கமா இந்த இடத்துல செக்கிங் இருக்காது, என்ன விஷயம்? இவர் வந்த வண்டியில ட்ரக்ஸ் கடத்துறதா தகவல் வந்திருக்கு. அதான். சார் ட்ரக்ஸா? பாத்துக்கோங்க சார், இப்பெல்லாம் ட்ரக்ஸ் கடத்துறவங்க பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்க மாட்டாங்க சார். இது போல டீசெண்டா வயசானவங்களா இருப்பாங்க. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராம இருக்குமா. என்ன ஐடியா பண்றானுங்க பாருங்க. என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? டிக்கி ஓபன் பண்ணியா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யோ, நல்ல வண்டியை செக் பண்ணியா? சரி சார். சார் இது என்ன பொட்டலம்? சார் தெரியல சார், நான் எதுவும் வைக்கல சார். உங்க வண்டியில உங்களுக்கு தெரியாம யார் வைப்பா? தெரியல சார். சிக்கனாண்டா மார்க்கு, உன் கதை முடிஞ்சதுடா. யோ, என்னையா கன்ஃபார்மா ட்ரக்ஸ் தானே? இல்ல சார். இல்லையா? சார் இதெல்லாம் வேப்பல சார். ஏதோ மருந்துக்காக எடுத்துட்டு போறார் போல சார். நல்லா பாரியா, கலந்து வச்சிருக்க போறாரு. எங்க காட்டுங்க. ஆமா சார், வேப்பில தான் சார். சார் உள்ள எதுவுமே இல்ல சார். நல்ல வண்டியை செக் பண்ணியா? ஓகே சார். சார் வண்டியில ஃபுல்லா செக் பண்ணியாச்சு சார், எதுவுமே இல்ல சார். சாரி சார், மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்க கிளம்பலாம். மாவனே, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டடா. அந்த பொம்பளை கிட்ட ட்ரக்ஸ் தானே கொடுத்த, எப்படி மாறிச்சு? ஹலோ, யாரு? ஹலோ சார், ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன விஷயம்? அந்த ட்ரக்ஸ் சொன்ன மாதிரி தேடி பார்த்தா இங்க எதுவும் கிடைக்கல. இந்த வண்டியில வெறும் வேப்பில மட்டும்தான் இருக்கு. சார், வண்டி மாறிடுச்சு சார். அது அந்த 2 வீலர்ல இல்ல சார், வெள்ளை கலர் இனோவால சார். வண்டி மாறிடுச்சா? வண்டி நம்பர் TN05 AT 5926 சார். அதே யோ, அந்த காரை செக் பண்ணியா? ஓகே சார். ஹலோ சார். சார், ஏன் கார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். செக் பண்ணட்டும். நல்லா செக் இறங்க பண்ணி. இறங்க, வண்டி விட்டு இறங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? நான் வேடிக்கை பார்க்கலாம் நின்று ஏன் வண்டியை செக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது சார்? சார் என்ன சார் ஏன் வண்டியை செக் பண்றீங்க? இருங்க சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் ட்ரக்ஸ் கடத்துறவனுங்க பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்க மாட்டானுங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற மாதிரியே இருப்பானுங்க. அப்போ தானே யாருக்கும் டவுட் வராமல் இருக்கும். என்னென்ன ஐடியா பண்ணுறானுங்க பாருங்க. சார் விட்டுறாதீங்க சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். சார் வரேன் சார். வரட்டா? யோ, நல்லா செக் பண்ணியா? சார் சரிங்க சார். அது ஏன் வண்டி சார்? என்ன சார் இதெல்லாம்? கொஞ்சம் இருங்க சார். அந்த வண்டியை செக் பண்ண மாதிரி உங்க வண்டியை செக் பண்ணணும். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க சார். வாங்க சார். நான் யாருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? இந்த சொசைட்டில எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க கோஆபரேட் பண்ணா உங்களுக்கு நல்லது. எப்படி வசதி?
இது ட்ரக்ஸ் தான் சார். இத பாருங்க. யோ என்ன அது? சொசைட்டில நீ பெரிய மனுஷன் என்கிட்ட சொன்ன என்ன அதெல்லாம்? சார் சார் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். யோ உன் கார்ல இருந்து தானே எடுத்தோம், அப்புறம் என்ன? யோ எவ்வளவு இருக்கும் சார் 1/2 கிலோ தேரும் சார். யோ இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தியா? ஓகே சார். ஏத்தியா ஜீப்ல? சார், ஏத்தியா? சார் வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இங்க வாங்க. நான் என் வக்கீல வர சொல்றேன் சார். யோ அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஒழுங்கு மரியாதையா ஏறியா இல்ல உன்னை அடிச்சு ஏத்தவா? ஒரே ஒரு நிமிஷம் சார். இது எனக்கு எதிராக நடந்த திட்டமிட்ட சதி சார். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அம்மாவை வர வைக்கிறேன் சார். நான் எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறேன் சார். ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். யோ வர சொல்லியா? இது பண்ண அம்மா எங்க இருக்கீங்கம்மா? இதோ இங்க பக்கத்துல. என்னாச்சு? இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பி வாங்கம்மா. இதோ வரேன். சார் 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 இங்க பக்கத்துல தான் சார் இருக்காங்க. இதோ இப்போ வந்துருவாங்க சார். அதோ வந்துட்டாங்க சார். அதோ வந்துட்டாங்க சார். அம்மா வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்லுங்கம்மா. யோ யார் அது? நாங்க தானே உன் வண்டியில இருந்து எடுத்தோம். இப்ப பார்த்து ஒரு கிளைய வர சொல்லி உண்மையை சொல்லணும்னா அது என்னத்த சொல்ல போகுது? சார் என்ன சார், என்ன விஷயம்? இத பாருங்கம்மா, அந்த பாக்கெட்டை என்னோட வண்டியில இருந்து எடுத்திருக்காங்கம்மா. இத வச்சது யாருன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ்மா, சொல்லுங்கம்மா. அவர் தானே? எவரா? அந்த மார்க்கெட்டையன் தானே? என்ன மாட்டி வர்றதுக்கு இத கொண்டு வந்து என் கார்ல வச்சிருக்காப்பா. அந்த தகவலை கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன சம்பந்தி, மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ. அப்புறம் வெளியில இருந்து சரக்கு வர்றது நின்ன உடனே வேற பிசினஸ்க்கு போய் இதெல்லாம் நிறுத்தி திருந்திட்டாருன்னு நினைச்சேன். ஐயோ இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா சார்? என்ன சம்பந்தி இதெல்லாம்? உங்களுக்கு தான் காரு பங்களா காசு பணம்னு எல்லா சொத்து சொகெல்லாம் இருக்குல்ல, எதுக்கு இதெல்லாம்? தலை எழுத்து. அதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன? அந்த ஓனிக்ஸ் பறவை அந்த மார்க்கண்டேயன் இல்ல, நானே தான். ஏமா இந்த ஆளு 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் தான் வித்துக்கிட்டு இருந்தானா? அதெல்லாம் பிரமாதமா பண்ணுவான் சார். அது மட்டும் இல்ல, ஊரல் போட்டு பட்டைய காய்ச்சறதுல வெரி எக்ஸ்பர்ட். அப்புறம் வேற ஏதோ அபிநயான்னு சொல்லுவாங்களே சார், அதுவும் கடத்துவான் சார். அப்புறம் பிரௌனி, அதேதான் சார், அதேதான். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவான் சார், ஹீரோ ஹீரோயின் ஏதோ சொல்லுவான் சார். சார் எப்படி பிடிச்சிங்க பாருங்க சார். நீங்க வெறும் போலீஸ் இல்ல, சூப்பர் போலீஸ் சார். அது மட்டும் இல்லங்க, இவனுக்கு பொழுது போகலன்னா சார் இந்த வெடிகுண்டு இல்ல சார், வெடிகுண்டு அது கூட எல்லாம் தயாரிப்பான் சார். சார் இவன் வீட்டு அட்ரஸ் தரேன், நீங்க உடனே போய் சோதனை போட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 AK-47 துப்பாக்கி எல்லாம் கிடைக்கும் சார். சார் நானே 2 கண்ணால நேர்ல பாத்துருக்கேன் சார். சார் அதெல்லாம் இல்ல சார். சார் நீங்க எங்க வந்து என்ன சாட்சி சொல்ல சொன்னாலும் நான் வந்து சொல்றேன் சார். எனக்கு நீதியும் நேர்மையும் தான் சார் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டபிள், நாம ஒரு போதைப் பொருள் கடத்தினவனை பிடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது கிடையாது, நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற ஆளு இன்டர்நேஷனல் வரைக்கும் பயங்கரமான ஆளு. ஐயோ சார், நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். இவனை ஜீப்ல உள்ள ஏத்தியா? சார் 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 வேணாம் சார். சார் ஜீப்ல ஏத்துற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்ல சார். சொன்னா கேளுங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். இந்த கழுவியை கொத்து விட்டு வேடிக்கை பக்கத்து சார். சார் சார் எவனோ எனக்கு வேண்டப்படாதோ என் வண்டியில வச்சுட்டு போயிட்டான் சார். சார் சார் இவளை நம்பாதீங்க, இது மோசமான பொம்பளை சார். சார் அந்த ஆளு அப்படிதான் சார் சொல்லுவான். எந்த அக்யூஸ்ட் தன்னை அக்யூஸ்ட்னு ஒத்துக்குவான்? விஜய் அந்த போட்டோ எடுத்து சார் கிட்ட காமிடா.
ம் சார் விடுங்க இந்தாங்க சார். சார். பாருங்க சார். ஐயா அப்படி சாக்கா வர அளவுக்கு அதுல என்னையா இருக்கு? அதுல எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க ஐயா. இந்தா பாரு. சார் 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 இது நான் இல்ல சார். நான் இல்ல சார். இது கிராஃபிக் சார். நீங்களே நல்லா பாருங்க பாருங்க ஐயா. அவன் சின்ன வயசு போட்டோவோட என்னோட பெரிய வயசு போட்டோவை ஒட்டி இருக்காங்க ஐயா. அது கூட உங்களுக்கு தெரியலையே ஐயா. யோ, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை தொலைச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவன் டேஞ்சரான கிரிமினல். வெளியவே இருக்க கூடாது. அம்மா உங்க பேரு? சாவித்ரி சார். சத்தியம் மாறாத சாவித்ரி சார். கேர் ஆஃப் மார்கண்டேயன், கவுன்சிலர், நம்பர் 35, கணபதி தெரு. சார், நீங்க எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் சாட்சி சொல்ல வருவேன் சார். எனக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் இவனை மாதிரி பயங்கரவாதிங்க கிட்ட சிக்காம அமைதி பூங்காவா இருக்கணும் சார். அவ்வளவுதான் சார். யோ, வண்டியில ஏறியா? ஐயா நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அடுத்து வந்து சமத்துவம் ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. போயா. என்ன போட்டு குத்துறல? நான் சும்மா விட மாட்டேன். போமவனே, உனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். போ.